தமிழ்நாட்டுடைய ஸ்காலர்ஷிப் வந்து 362 பேருக்கு வந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது விசா பிரச்சனை இருக்குது, யூனிவர்சிட்டி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறையா புகார்கள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து என்னுடைய துறை ரீதியான செயலாளர், டைரக்டர் எல்லாருமே இது கொடுத்து பேசி, அதாவது நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கின்ற அந்த 362 பேரும் போய் படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் வந்து மாணவர்களுக்கான சந்தேகங்கள் அல்லது வெளியில் வந்து இது அரசியலுக்காக பேசக்கூடியவர்களுக்கான ஒரு பதிலாக இல்லாமல் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை, அந்த மாணவர்களுடைய இலக்கை வந்து நிறைவு செய்வதற்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 131 கோடி ரூபா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டுமே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். எங்களுடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா 131 கோடி ரூபா வந்து இதுகாரம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த சூழல் ஒதுக்க முடியல. ஆக இந்த சூழலில் மாணவர்களுடைய கல்வி, மாணவர்களுடைய வாழ்க்கை, மாணவர்கள் குடும்பத்தினுடைய சூழல் கருதி நாங்கள் அதை வந்து அரசிட்ட கேட்டு அதை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். ஆக இந்த வகையில் வந்து இந்த 362 பேரும் செல்வதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சிட்ருக்கிறோம். இது குறித்த அந்த டெக்னிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய செயலாளர் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்படி வந்துடுறீங்களா? நான் அப்படி பேசுகிறேன். சரியா இருக்கும். இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் கூறியது போல் 362 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வழங்கப்பட்ட மாணவர்கள் அனைவருமே அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டேஜில், ஏன்னா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒவ்வொன்றும் அட்மிஷன் டைம் ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் இருக்கும். அதனால் அந்தந்த மாணவர்கள் அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு ஏற்றவாறு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் யூகே சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மாணவருக்கு விசா